Hi juniors, daily dose of compulsory question series day 24 இருக்கும். ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பாருங்கள். இன்றைக்கி ஆர்கானிக் ரியாக்ஷன் தான். அசிட்டைல் குளோரைடு இது என்னது கிரிக்னார் ரியாஜென்ட் கூட ரியாக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இது சொல்லினாலும் நம்ம எழுதி தான் ஆகணும். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்புறம் ஒரு ப்ராடக்ட் வருது. அது வந்து ஆசிட் K2Cr2O7 என்ன ஆகுது, இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்சிடேஷன் நடக்குது. ஏங்கிற ப்ராடக்ட் வருது. எக்ஸ் என்ன ஏ என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு புக் பேக் ரியாக்ஷன் கேட்பாங்க அடிக்கடி. அசிட்டைல் குளோரைடு எப்படி எழுதுவோம்? CH3COCl. ஓகேங்களா, இதுதான் அசிட்டைல் குளோரைடு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு எது கூட ரியாக்ஷன் ஆகுது, இதுதான், ரெண்டும் ஒன்று தான். CH3MgBr. அப்புறம் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் H3O+நாலும் H+நாலும் ஒன்று தான். இப்போ இது ரியாக்ஷன் பாருங்கள். CH3 இதை நான் இப்படி எழுதிக்கிறேன், COCl. இது இப்படி தான் இருக்கும். இந்த காம்பவுண்ட் வந்து CH3COCl வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த CH3MgBr இதை வந்து ஜாயின் ஆகும். எப்படின்னு பாருங்கள். இந்த O கிட்ட MgBr வந்து சேர்ந்துடும். இந்த MgBr வந்து சேர்ந்துடும். CH3 இது ரெண்டும் தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் MgBr வந்து O கிட்ட சேர்ந்துடும். இங்கே ஒரு பாண்ட் போயிருமா? அப்புறம் இதே கார்பன் கிட்ட இங்கே பேலன்ஸ் இருக்கிற CH3 இருக்கா, அந்த CH3 இங்கே வந்து ஜாயின் ஆகும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுன்னு பாருங்கள். இந்த பாண்ட் அதனால் போகாது. ஆக்சிஜன் கிட்ட ஆல்ரெடி இன்னொரு பாண்ட் இருக்குது, அதனால் போயிடும். இப்போ இந்த கார்பனோட வந்து இங்கே CH3 கூட ஜாயின் ஆயிடுச்சு. இப்போது அதுக்கப்புறம் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோமா, அப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள். இதோ இந்த குரூப் அப்படியே போயிடும். MgBrCl அப்படின்னு போயிடும். MgBrரும் Clலும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டாக வெளியே போயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இங்கே CH3COCH3 இது மட்டும்தான் இருக்கும். MgBrCl தனியாக போயிடும். CH3COCH3 இருக்கா, இது என்ன அசிட்டோன். அப்போ நம்ம இங்கே போன பாண்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி அசிட்டோனுக்கு கரெக்டாக எழுதிக்கணும். CH3COCH3 அப்படின்னு சொல்லி வரும். எப்போ இங்கே H+ பண்ணதுக்கப்புறம் இங்கே அழிச்சிக்கலாம். இப்போ இதுதான் எக்ஸு. நெக்ஸ்ட்டு இதை வந்து இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஆக்சிடேஷன் பண்ணுறாங்க. ஆசிட் K2Cr2O7 கீட்டோன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ண என்ன ஆகும்? ஃபைனலாக நீங்கள் ஆல்டிஹைட்ஸோ கீட்டோன்ஸோ ரெண்டு அதுக்கப்புறம் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆசிட் தான் வரும். பாருங்கள், ஆசிட் எப்படி ஒன்று CH3CO இது கூட ஒரு OH ஜாயின் ஆகிடும். அப்புறம் CH3 இருக்கா, இங்கே ஒரு CH3 இது வந்து HCOOHன்னு மாறிடும். பாருங்கள், CH3COOH இப்போ ப்ளஸ் இது வந்து ஒரே ஒரு C தான் இருக்குது இந்த குரூப்பில். அப்போ HCOOH அப்படின்னு வரும். ஃபார்மிக் ஆசிட் எத்தனாயிக் ஆசிட். சாரி, இங்கே வந்து ஃபார்மிக் ஆசிட் வந்து வராது. இது 11th லெசன் இருக்க கொஸ்டின்னா நான் பாப்பாஃப்ஸ் ரூல் படி நான் எழுதுனதுனால ஃபார்மிக் ஆசிடும் வந்துடுச்சு. எல்லா கீ ஆன்சர்ஸ்லேயும் எல்லா பக்கமும் அசிட்டிக் ஆசிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்களும் இதை மட்டும் எழுதி முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸு. பியூர் வாட்டர் ஹேஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் N 1.33 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ இட். அந்த வாட்டருக்குள்ளே லைட் எவ்வளோ ஸ்பீடில் போகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. V என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி போட்ட அதே ஃபார்முலா தான். N = C/V. இந்த ஃபார்முலாவில் போட்டாலே ஆன்சர் வந்துடும். N என்ன 1.33, Cனா ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸/V. இப்போ V மேலே கொண்டு போயிட்டு 1.33 கீழே கொண்டு வந்தோம்னா 3 × 10⁸ / 1.33 வரும். இதுக்கு ஆன்சர் வந்து 2.26 × 10⁸ m/s. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பாருங்கள். இப்போ மேக்ஸ் வந்து வெக்டர் அல்ஜிப்ரா. இதில் வந்து ரெண்டு ரிசல்ட் இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்ஸு கேட்பாங்க. மேக்ஸிமம் அடிக்கடி இந்த சம்ஸ் வரும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸில். இது பாருங்கள், ரெண்டு ரிசல்ட் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார், B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார், C வெக்டார் ப்ளஸ் A வெக்டார். இதுக்கு வேல்யூ என்னென்னு வேணால் 2 டைம்ஸ் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்போது இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. A வெக்டார் இந்த ப்ளஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷனில் வரும். 2 C வெக்டார் C வெக்டார் இன்ட்டு A வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட். இதுக்கு வேல்யூ என்னென்னா இந்த 2 அப்படியே மேலே எடுத்து எழுதிக்கணும். A வெக்டார் B வெக்டார்
சி வெக்டார் மேலே எழுதிக்கணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும், அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். இது ரெண்டு இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு. ப்ளஸில் வந்துச்சுன்னா முன்னாடி 2 வரும், மல்டிப்ளிகேஷனில் வந்துச்சுன்னா பவரில் போய்க்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இந்த சம்மோடு தான், இது மட்டும் நெக்ஸ்ட் சம்மோடுது, இந்த சம்மோடுது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது இந்த வேல்யூ, இதனோட வேல்யூ வந்து 64ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ வெக்டார் ஏபிசி இது கேட்குறாங்க. இப்போ நம்ம எழுதிக்கலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே போடலாம். இது 64 64 ஈக்குவல் டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் அந்த சைட் போச்சுன்னா ரூட் ஆயிருமா, 64க்கு ரூட் எடுத்தால் 8 8 64. அப்போ இது இங்கே ஸ்கொயர் போயிடுச்சுன்னா வெறும் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இருக்கும், 8. இதனோட வேல்யூ என்ன, 8, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இது அதே மாதிரி தான், இது நீங்களே போட்டுக்கோங்க, ஒன்றும் கிடையாது. இதனோட வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க, 8 ஈக்குவல் டு 2 இன்ட்டு இதனோட வேல்யூ தான் கேட்குறாங்க, ஏபிசி. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வருமா, ஆன்சர் வந்து இதனோட ஆன்சர் வந்து 4. சொல்யூஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், தேங்க்யூ.